அவங்க வந்து நடத்துவதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான நீதிகள் உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும். இதை இந்த நாங்கள் நேற்று எல்லாம் ஒரு டெம்பரரியாக நாங்கள் அறிவித்த லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு முன்னாள் நீதிபதிகள் பலர் வந்து எங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சினார்கள். கண்டிப்பாக இதை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம். பல ப்ரெஷர்கள், பல அழுத்தங்கள் வந்தாலும் அதை தாண்டி நியாயமாக இந்த நியமனங்கள் நடைபெறும். வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொல்றீங்க, என்ன கிரைட்டீரியா அடிப்படையில் எடுக்க போறோம்? இல்லை, ஏற்கனவே இதற்கான வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் நியமிக்கணும், எப்படி கால்ஃபர் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன்ஸ் வரணும். பட் நியமனங்கள் அப்படின்னு வர்றப்போ அது வந்து அரசு நியமிக்கும் நியமனங்கள் வரப்போ பல இடத்துல இதுக்கான அவங்க தேவையான நபர்களை நியமிக்கும் தகுதி இல்லாமல் பலர் வந்து பணங்களை கொடுத்து விட்டு இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் இனி நடக்காது, அப்படிலாம் இருக்காது. தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக, நேர்மையாக யார் யாருக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதை வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. இனிமேல் அப்படி தான் வந்து முதல்வர் தலைமையிலான அரசு இந்த அரசு வழக்கறிஞர் தரப்பு தொடர்பட்ட அனைத்து விஷயங்களும் முடிவில் எடுக்கப்படும். ஒரு மாத காலத்துக்குள் நாங்கள் வந்து படிப்படியாக அனைத்து நியமனங்களும் செய்து இல்லை, மேகதாது விஷயத்தில் தெளிவாகவே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது. ஒவ்வொரு நாளும் அதற்கான ஃபாலோஅப்பாக முதல்வர் அலுவலகத்திலிருந்து முதல்வர் சார்பாக முதல்வர் வந்து முடக்கி விட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் முதல்வர் எடுத்துக்கொண்டு தான் இல்லை. அதற்கு இப்போ தான் கோர்ட் வெக்கேஷன்லாம் முடிய போகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக முடியும். இல்லை, கண்டிப்பாக அது ஆலோசனைகள் நடைபெற்று வருது. விரைவாக முதல்வர் தரப்புலேருந்து அசைவு. நீங்களும் வந்து 5 நாளைக்கு மேலாச்சு இந்த முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க, முன்னாடி சொல்லுங்க. ஆனால் எந்த விதமான அந்த ஸ்டெப்ஸை எடுக்காத மாதிரி தெரியல. இல்லை, இப்போ தான் விஜிலன்ஸ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட்ஸும் முடிஞ்சிருக்கு. ஸோ விரைவில் என்னென்ன தேங்கி கிடக்கும் வழக்குகள் எடுக்கப்பட்டு அது வந்து உங்களுக்கு தெரியும் அட்டானமஸ் பாடி, டிபிஎஸ்சி வந்து அட்டானமஸ் பாடி. அங்கேயும் அனைத்து கிளீனப்புகளும் செய்யப்பட்டு உறுதியாக யார் மீதெல்லாம் தேங்கி கிடக்கும் வழக்குகள் அனைத்தும் துரிதமாக முடிக்கப்படும். அங்கேயும் அரசு வழக்கறிஞர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அதுலேயும் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம். ஸோ சிறப்பாக எல்லாமே, ஏன்னா தேங்கி கிடக்கும் வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம் தவறு செய்தாலும் அவருக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்களில் நீதிபதிகள் அவங்களுக்கு தேவையான நீதிமன்றங்களை சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து உதவிகளையும், அனைத்து உத்தரவாதங்களையும், அனைத்து அரசு சார்பாக அனைத்தும் செய்து கொடுப்போம். அதெல்லாம் இல்லை, உயர்நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அரசு வழக்கறிஞர்கள் வந்து அரசு தான் நியமிக்கும். அதுல வழிகாட்டுதல் அதை சரி செய்ய பல வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தாலும் அதை நியமிக்கும் ஒரு பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது. இல்லை, நீதிமன்றங்கள் பல இடங்களில் தலையிட்டு பல வழிகாட்டுதலை கொடுத்திருந்தாலும் நியமிக்கும் பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது. அதை முறையாக பின்பற்றி முடிவெடுக்க வேண்டிய இடம் வந்து அரசுக்கிட்ட தான் இருக்குது. அதை சிறப்பாக நியாயமாக செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். அதை தான் இந்த டேர்ம்லேயாவது இந்த முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசாவது உறுதியாக, நியாயமாக, தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள். அதில் எந்த குறுக்கீடும் இருக்காது. பல ப்ரெஷர் எங்களுக்கு வந்தாலும், நான் திரும்ப சொல்கிறேன், பல ப்ரெஷர் எங்களுக்கு வந்தாலும் அதையெல்லாம் எங்கேயுமே எடுத்துக்கொள்ளாமல் நியாயமாக, நேர்மையாக இதே மாதிரி தான் அனைத்து முடிவுகளும் முதல்வர் தலைமையிலான அனைத்து அமைச்சரகமும் எடுக்கும். இப்போ குவாரிகள் பல வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாம் வந்து பல வழிகளில் எந்த வழியில் வந்தாலும் எங்களை சரி கட்ட முடியாது. இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் எங்கெங்கெல்லாம் தவறு இழைக்கப்படுதோ அனைத்தும் நியாயமாக, நேர்மையாக முடிவுகள் எடுக்கப்பட்டு தண்டனைகள்